அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு மார்ச் மாசம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை, தேவதை வசிய நாள். பிரபஞ்ச ஆற்றல் நிறைஞ்சு இருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள இது மட்டும் உங்க கையில இருந்தாலே போதும், பரம ஏழைக்கு கூட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய வாய்ப்பு நிச்சயமா ஏற்படும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு தேவதை வசிய நாளா இருக்கு. இன்னைக்கு திங்கட்கிழமை. இது சந்திர பகவான் மற்றும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்னைக்கு 333 போர்ட்டல் நமக்கு ஓபன் ஆயிருக்கு. இந்த போர்ட்டலுக்கான சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தேதி 3, மாசமும் 3வது மாசம். அந்த வகையில 3-3ங்கிற சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த நாள்ல லா ஆஃப் அட்ராக்ஷன் படி 333 போர்ட்டல் நமக்கு ஓபன் ஆயிருக்கு. பிரபஞ்ச ஆற்றல் நிறைஞ்சிருக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாளா இந்த நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த நாள் நமக்கு முத்திதி நாளாவும் அமைஞ்சிருக்கு. அது என்ன முத்திதி நாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட 24 மணி நேரத்துக்குள்ள 3 திதிகள் ஒன்னா வரக்கூடிய அமைப்பை தான் நாம முத்திதி நாள்னு சொல்லுவோம். அந்த வகையில நேத்து நைட்டு 12 மணியில இருந்து இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள திருதியை திதி, சதுர்த்தி திதி, பஞ்சமி திதி நமக்கு ஒன்னா வருது. இந்த மாதிரியான அமைப்பு ஒவ்வொரு மாசமும் வருமானு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. எந்த நாள்ல எந்த மாசத்துல வருங்கிறது கூட நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. இந்த முத்திதிகள் இருக்கக்கூடிய நாள்ல பிரபஞ்ச ஆற்றல் அதிக அளவுல இருக்கும். 3ங்கிற நம்பரோட எனர்ஜி அதிக அளவுல இருக்கும். அதுலயும் 333 போர்ட்டல் இன்னைக்கு நமக்கு ஓபன் ஆயிருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த நாள்ல 369ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை நமக்கு இருக்கு. இந்த நாள்ல இருக்கக்கூடிய சேர்க்கை திரும்பி நமக்கு வரவே வராது. அந்த அளவுக்கு அதிசக்தி வாய்ந்த ஒரு நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட நாளை தவற விடாம உங்களால முடிஞ்ச எளிமையான வழிபாடையோ பரிகாரத்தையோ இந்த நாள்ல நீங்க செய்யும் போது நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும். அந்த வகையில நம்ம சேனல்ல இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி தொடர்ந்து நான் உங்களுக்கு பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு 3 ஏலக்காயை வச்சு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த பணவசிய பரிகாரத்தை பத்தி முதல் வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த பரிகாரத்தை இந்த நாள்ல நான் சொன்ன முறைப்படி நீங்க செய்யும் போது நிச்சயமா 3 மணி நேரத்துல உங்களுக்கு பலன் கிடைக்கும். அடுத்ததா 2வது வீடியோல இன்னைக்கு நைட்டுக்குள்ள இத மட்டும் 3 முறை நீங்க எழுதினாலே போதும், நம்ம கிட்ட இவ்வளவு பணமானு நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய வகையில பணம் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும்னு சொல்லி இன்னொரு சிறப்பு வாய்ந்த பரிகாரத்தை பத்தி நான் சொல்லியிருக்கேன். அடுத்ததா 3வது வீடியோல இன்னைக்கு நைட்டுக்குள்ள இத 33 முறை மட்டும் நீங்க எழுதினாலே போதும், நீங்க கேட்ட வரத்தை இந்த தேவதை உங்களுக்கு 3 நாட்களுக்குள்ள கொடுத்தே தீரும்னு சொல்லி ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததா 4வது வீடியோல பிரபஞ்ச வசிய நாள்ல ஒரே ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சு செய்ய வேண்டிய உங்க வாழ்க்கைய மேஜிக் போல மாத்தி அமைக்கக்கூடிய ஒரு பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 4 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, கோடீஸ்வர யோகம் ஏற்படுறதுக்கு இந்த நாள்ல செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். இந்த பரிகாரம் 10 பைசா கூட செலவே இல்லாத சக்தி வாய்ந்த பரிகாரம்னே சொல்லலாம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். இது பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம். பிறப்பத்தீட்டு இறப்பத்தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதே மாதிரி இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். யார் வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதாவது நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. அதே மாதிரி குறிப்பிட்ட ஒரு நபருக்காக செய்யாம பொதுவா உங்க குடும்பத்துக்கு கோடீஸ்வர யோகம் ஏற்படணுங்கிற வேண்டுதலுக்காக இந்த பரிகாரத்தை செய்யுங்க. கடன் பிரச்சனை இருக்கிறவங்க செய்யலாமா, கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காக செய்யலாமா, வறுமை விலகிறதுக்காக செய்யலாமா
செய்யலாமான்னு எல்லாம் யோசிக்க வேண்டாம். இன்னைக்கு பணம் வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைய ஆரம்பிச்சிரும். பணத்தோட தேவை நாளுக்கு நாள் நமக்கு அதிகமாயிக்கிட்டே தான் இருக்கு. அந்த வகையில இந்த பரிகாரத்தை தவறாம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, கட்டாயமா இன்னைக்கு நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி செய்யுங்க. நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி செஞ்சாலே போதுமானது. இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதுதான் நமக்கு தேவைப்படும். கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. வேற எந்த ஒரு பொருளும் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவை கிடையாது. இப்போ இந்த பரிகாரத்துக்கு நாம முக்கியமா ஒரு நம்பரை பயன்படுத்த போறோம். அந்த ஏஞ்சல் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 15, அதாவது 15 ஏஞ்சல் நம்பரை தான் நாம பயன்படுத்த போறோம். ஏன் இந்த நம்பரை நாம பயன்படுத்துறோம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தேதி 3, மாசமும் 3, இதை ஆட் பண்ணா நமக்கு 6 நம்பர் வரும். அடுத்ததா இந்த வருஷம் 2025. இப்போ அந்த 6ஐயும் இந்த 9ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு 15 நம்பர் வரும். இந்த 15 நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 6 நம்பர் வரும். இந்த 6 நம்பர் சுக்கிர பகவானுக்கு உகந்தது. இந்த 15 நம்பர் நமக்கு நல்ல ஒரு சுக்கிர வசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கோடீஸ்வரனா வாழக்கூடிய பாகியத்தை இந்த ஏஞ்சல் நம்பர் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இதுலயும் ஒரு சின்ன சூட்சமத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால வீடியோவை கவனமா பாருங்க. இப்போ நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா விநாயகர் கிட்டையும் உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் ஏற்படணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. எந்த விதமான எதிர்மறையான எண்ணங்களையும் உங்க மனசுக்குள்ள நீங்க வச்சுக்க வேண்டாம். கடன் தீரணும், வறுமை விலகணும், கஷ்டம் குறையணும், அடகு வச்ச நகையை மீட்கணும், இது எல்லாமே எதிர்மறையான வார்த்தைகள் தான். இதெல்லாம் உங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நீங்க எந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சீங்கன்னாலும் அது உங்களுக்கு எதிர்மறையான விளைவுகளை தான் ஏற்படுத்தும். இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்போ உங்க இடது கை மணிக்கட்டு பகுதியும் உள்ளங்கை முடியக்கூடிய இடத்துலயும் சென்டரா ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி 15 நம்பரை எழுதி அதுக்கு மேல ஒரு சர்க்கிளை நீங்க போட்டுக்கோங்க. இப்போ நான் ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கிற இடம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த இடத்துலதான் இந்த நம்பரை நீங்க எழுதிக்கணும். உங்க இடது கை மணிக்கட்டு பகுதியும் உள்ளங்கை முடியக்கூடிய இடத்துல நம்மளோட ஆயுள் ரேகை வரும். அந்த இடத்துல, அந்த ஆயுள் ரேகை முடியக்கூடிய இடத்துல இந்த நம்பரை எழுதிக்கோங்க. நாம ஏன் இந்த நம்பரை இந்த இடத்துல எழுதணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல 7 சக்கரங்கள் இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுல பணவரவுக்கு தொடர்புடைய ஒரு சக்கரம் இந்த இடத்துல இருக்கு. இங்க இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட நாம தொடம்போது அந்த சக்கரம் நமக்கு ஆக்டிவேட் ஆகும். இதனால பணவரவுல இருக்கக்கூடிய தடைகளும் தோஷங்களும் நீங்கும். நல்ல ஒரு பணவரவும் நமக்கு ஏற்படும். அந்த வகையில இப்ப நான் சொன்ன இந்த 15 ஏஞ்சல் நம்பரை எழுதி ஒரு சர்க்கிளை இப்ப நான் சொன்ன இடத்துல கரெக்டா நீங்க எழுதினீங்கன்னா நிச்சயமா எல்லாருக்குமே கோடீஸ்வர யோகம் ஏற்படும். நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு தினமுமே நீங்க செய்யலாம். ஆனா இந்த நாள்ல நமக்கு 15 சேர்க்கை, அது மட்டும் இல்லாம 333 போர்ட்டல் இருக்கு. 369 ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் முத்திரி நாளும் இருக்கு. இந்த நாள்ல நீங்க எளிமையான முறையில செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால தவறாம ட்ரை பண்ணி பாருங்க. மற்றொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.